ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. ஆனா எதுக்கு இப்படி சத்தமா மணி அடிச்சா? சாரா, எனக்கு கொஞ்சம் பேசணும். அதான் எல்லாரையும் மணி அடிச்சு கூப்பிட்டேன். வீட்டோட எல்லாம் வந்தாச்சா? எல்லாரும் வந்துட்டாவா அர்ஜுன்? யார்கிட்ட பேசணும்? ஆனா எப்பவும் என்கிட்ட மட்டும் தானே பேசுவேன். இது வரைக்கும் அப்படிதான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு இந்த வீட்டுல முக்கியமா பொறுப்பா இருக்க ஒருத்தர்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. இந்த வீட்டுக்குள்ளால பொறுப்பா இருக்கிறதுனா அது இந்த ரோசா மட்டும் தான். என்னமா வீட்டுக்கு பெரிய மனுஷியே நான் தான். இளைய மக்கா என்ன பேசணும் சொல்லு. ரோஸ் அண்ணே, ரோஸ் கிட்டே பேசணும். இல்லம்மா, டான் கிட்ட பேசணும். ஏம்பல என்னைய பாக்க? மூஞ்செல்லாம் உடைச்சு வச்சிருவேன் பேரு. கவினு, கச்சேரி உனக்கு தான் போலயே. டானா? ஆனா எந்த டான் கிட்ட பேசணும் புரியலையே. என்ன யார்கிட்ட பேசணும்? இந்த வீட்ல எப்படி பேர் தானே உண்டு. தாத்தாக்கு உடம்பு சரியில்லைன்னு படுத்திருக்காரு. தாத்தாயை வர சொல்லணுமா? இல்ல தங்கச்சிமா, எனக்கு டானு கிட்ட தான் பேசணும். டானா? நம்ம வீட்டுல அப்படி யாரும் இல்லையா அண்ணே? இவன் ஒருத்தன் அப்பாவி கணக்கா பேசியதா நினைச்சுக்கிட்டு பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டு இருப்பான். ஆனா ஒண்ணுமே புரியல. இங்க டான் யாரு? சரா கொஞ்சம் தள்ளாய். அண்ணே சொல்லு. சாரா, அண்ணே அர்ஜுன் அண்ணே டானு கிட்ட பேசணும்னு சொல்லுச்சு. இவன் எதுக்கு உன்னைய தள்ளி விட்டுக்கிட்டு முன்ன போய் அண்ணே சொல்லுன்னு போய் நிக்கான். எனக்கு தெரியுமே. என்ன தெரியும்? என்ன அண்ணா என்ன சொல்லுச்சு? டானுகிட்ட பேசணும்னு சொல்லுச்சு. அதான் டானே முன்ன போய் நிக்குது. இவன் ஒருத்தி அதுக்கு மேலேயா இருக்கா. வீட்டுக்கு பெரிய மனுஷன் இந்த ரோசா. இந்த ரோசால கிட்ட தான் என் பியாரன் பேசணும்னு என்னத்துக்கு வந்தான். எல்லாரையும் தள்ளி விட்டுக்கிட்டு இந்த பையன் முன்ன போய் நிக்கான். இந்த பையனுக்கு கொஞ்சோலையாவது மண்டையில மசாலா இருக்கா? அவன் எல்லார்கிட்டயும் பேசணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கான். இந்த பூமிக்கு முன்ன வந்தவங்க தான் முத பேசணும்னு ஆசைப்படியான். கடைசியா அந்த பையன் முன்ன போய் நிக்கான். அண்ணே சொல்லு. இல்ல அவர் என்னமோ டானு கிட்ட பேசணும்னு சொல்லியாரு. நீ அவளை தள்ளி விட்டுக்கிட்டு முன்ன வந்து நிக்க சொல்லுனே அப்படின்னு. அண்ணே சொல்லு. காலேஜுக்கு நிலன் எத்தனை தடவை வந்திருக்கான்? நானா? அது வந்து அண்ணே, அர்ஜுனனா? நான் இது வரைக்கும் அவன் காலேஜுக்கு போனதே கிடையாதே. இவன் ஒருத்தன் முந்திரி கொட்டை கணக்கா நல்லவே மாதிரி பதில் சொல்லி நம்மள மாட்டி விட்டுருவான். காலேஜ்ல இருந்து வீட்டுல இந்த ஆளு கூட்டிக்கிட்டு வரணும்னு எத்தனை தடவை சொல்லியிருக்காவ? எத்தனை தடவை உங்க அண்ணன் நிலன் காலேஜுக்கு வந்திருக்கான்? இதுக்கு எனக்கு இப்ப பதில் வேணும். அர்ஜுனனா, இது வரைக்கும் நான் அவன் காலேஜுக்கு போனதே இல்ல. அட்மிஷன் போட்ட நேரம் மட்டும் தான் போயிருக்கேன். அது பிறகு இது வரைக்கும் அவன் காலேஜ் வாசலே நான் மதிச்சது கிடையாது. சாரா, நான் கேக்கிவிய மட்டும் பதில் சொன்னா காணோம். சாரி நை. பிரின்சிபலை பாக்கிறதுக்காண்டி எத்தனை தடவை உங்க அண்ணன் காலேஜுக்கு வந்திருக்காரு? ஹலோ டான், உங்ககிட்ட தான் கேக்கேன். காது கேட்க இல்லையா? டானா? அவன் டான் தான். துளசி என்ன சொல்ல? என்னை உன் தம்பி டானன் கூப்பிட்டாலே ரெக்க கட்டி பறப்பான். எனக்கு தெரிஞ்சு மொத இப்பதான் டானன் கூப்பிட்டதுக்கு பயந்து போய் நிக்கான். இவனா டானு? இவன் டம்மி பீஸாச்சே. காலேஜ்ல அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனுக்கு செல்லமா வச்ச பேரு டான். பிரின்சிபல் கூட்டிக்கிட்டு வர சொன்னாருன்னா கம்ப்ளைண்ட் தானே? என்ன உன் தம்பி காலேஜ் கேம்பஸுக்குள்ள போன ரவுடி தான். ஆனா இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் எப்படிதான் இவனை பிடிக்கும்னு தெரியல. ரவுடி கணக்கா சுத்திக்கிட்டு தெரிஞ்சாலாம். இவன் பார்த்தாலேயே ஒரு 4-5 பிள்ளைகள் எப்பவும் சுத்தான். ஆனா இவனுக்கு அழகான பிள்ளைகள் தானே வேணும். ஒன்னும் புரியல. அர்ஜுனனை இப்ப புரிய வைப்பான் பாரு. சொல்லுங்க டான். அண்ணே ஒரு 20 தடவை வீட்ல இருந்து ஆளை கூட்டிக்கிட்டு வர்றதுக்கு பிரின்சிபல் சொல்லியிருப்பாரு. இல்ல வீட்ல இருந்து ஆளை கூட்டிக்கிட்டு வர்றதுன்னா நீ என்ன பள்ளிக்கூடத்துல படிக்க போயலாம்? சரி, 20 தடவை வீட்டுல இருந்து ஆளை கூட்டிக்கிட்டு வர்றதுக்கு சொல்லியிருந்தாவ. 20 தடவையும் யார் வந்தா? அது வந்த அண்ணே நிலன்கிற உங்க அண்ணனை கூட்டிக்கிட்டு போயிருக்குதியா? கரெக்டா? இது நானா? என்னடான் கரெக்ட் தானே? அது வந்த அண்ணே. எனக்கு கரெக்டான தெளிவான உண்மையான பதில் தான் வேணும். தப்பு தப்பா பொய்யான பதில் வந்ததுன்னா விளைவுகளும் அதுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கும். இல்லண்ணே, எத்தனையோ நாள் நீங்க எங்ககிட்ட எல்லாம் பேச மாட்டீங்களான்னு ஏங்கி இருக்கோம். முதல்ல என்கிட்ட கேள்வி கேக்குதியா? என்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கான எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்காண்ணே. பதில் நிலன் அண்ணன்னு சொல்லிக்கிட்டு எப்ப எல்லாம் பிரின்சிபல் வீட்டுல உள்ள வீல கூட்டிக்கிட்டு வரணும்னு சொல்லியாரோ அப்ப எல்லாம் நிலன் அண்ணன்னு சொல்லிக்கிட்டு என் ஃப்ரெண்டுக்கா பெரியப்பா பையனை தான் கூட்டிக்கிட்டு போவேன். அட பாவி பயலே, அண்ணன்காரனுக்கு பியாரையே அடமான வச்சு கூட்டிட்டு போயிருக்காங்கடியா. வீட்டுல யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போனா. ஒண்ணுக்கு 2 அண்ணமார்வே இருக்காவ. வீட்டுல தாத்தா பாட்டி அம்மா அப்பான்னு யாரும் இல்லாமல அவனை இவனை கூட்டிட்டு போனா. இங்க நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். யாரும் தேவையில்லாம பேசணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல. தேவதம். எதுக்காண்டி யாரையோ ஒரு ஆளை நிலன்னு சொல்லி கூட்டிக்கிட்டு போனோம்? அது வந்து அண்ணே, எத்தனை அரியர்? எனக்கிட்ட பொய் வந்ததுன்னா விளைவுகள் விபரீதமா இருக்கும். அதே முதே சொல்லிட்டேன். அண்ணே 28 அரியர். 28. ஏ கவினே, அவன் குடும்பக்கு அமால் டுமால்.
இந்த கிழவி வேற ரொம்ப கடுப்பேத்துதே. முடிச்சுக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டான். முடிஞ்சதுக்கு பிறகு நீ உயிரோட இருக்கணும்ல. அது எப்படி டான்? நீங்க எப்படி வேணாலும் பிள்ளைகளை கிண்டல் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா பின்னாடி சுத்திய பிள்ளைகிட்ட வேற யாரும் பேசிடக்கூடாது. தப்பு செய்யலாம், ஆனா அதை நீங்க மட்டும் தான் செய்யணும். எந்த பிள்ளை எப்படி வேணாலும் கிண்டல் பண்ணலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அது எப்படி வேற யாருன்னா பேசினா எடுத்தா தூக்கி போட்டு மிதிப்பியா தானே? ஐயோ அண்ணே, சும்மா ஃபன்னுக்காண்டிதான், தப்பா எல்லாம் இல்ல. தப்பா எல்லாம் இல்லையா? வீட்டுல 2 பேரு பெண் பாவம் பொல்லாததுன்னு சொல்லிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கான். பொண்ணுங்களை தப்பா பேசியதோ தப்பா பாக்கியதோ 2 பேரும் இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் அவசியம் இல்ல. கட்டிக்க போற பொண்ணுகிட்டே ஒரு லிமிட்டை தாண்டி பேசாதவே இந்த வீட்டுல வாழ்ந்துகிட்டு தானே இருக்காவ. என்ன அண்ணன் நம்மகிட்ட எல்லாம் பேசவே பேசாது. ஆனா இப்ப அண்ணன் உன்னைய பத்தி தானே பேசணும். இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க கண்டியா. பொண்ணுங்க விஷயத்துல எந்த தப்பும் பண்ணாம ஏன் எந்த பொண்ணுகிட்டே கிண்டலா கூட ஒரு வார்த்தை பேசாதவே இந்த வீட்டுல இருக்கோம். ஒருவேளை நம்ம ரத்தத்திலேயே அந்த மாதிரி ஒரு குணம் ஒட்டிக்கிட்டு தானே இருக்கு. அதே போல வாழலாம் நினைச்சுக்கிட்டு இருக்குதியலோ. ஸ்ரீனிவாசன் தாக்கப்பட்ட தருணம். அர்ஜுன் ராக்டு, ஸ்ரீனிவாசன் ஷாக்டு. ஐயோ அந்த மாதிரி எல்லாம் இல்லண்ணே, சும்மா விளையாட்டுக்கு தான். சோ காலேஜ்ல டான்னு சொல்லிக்கிட்டு பெரிய தருதலையே சுத்திக்கிட்டு இருக்குதியா. காலேஜ் பஸ் விண்டோ கிளாஸ உடைச்சிருக்குதியா. அதானே அந்த பொண்ணுகிட்ட தப்பா பேசினாவ. ஒழுங்கே உங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். 28 பேப்பர் அரியரு, அப்பப்ப நிலன்னு சொல்லிக்கிட்டு நீங்களே வீட்டுக்கு பெரிய மனுஷரா இருந்து ஒரு மாறு வேஷக்காரரை காலேஜுக்கு கூட்டிட்டு போயிருக்குதியா. வாவ், எவ்வளவு பெரிய கிரிமினல் மைண்ட் இல்லையா? காலேஜ்ல இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு சம்பவம் போயிருக்கு. அதே காலேஜ்ல தானே படிக்க. பாய திறந்து வீட்டுல உள்ளவங்ககிட்ட என்ன நடக்குது யாது நடக்குதுன்னு சொல்ல தெரியாதா? அது அண்ணே, முத 15 பேப்பர் கிடைக்கதே நான் தான் கண்டுபிடிச்சு வீட்டுல சொன்னேன். ஏய் வர முடி. இங்க யாரையும் பார்த்து பயப்படறதுக்கு தேவையில்லை. கேள்வி கேட்கிது நான் எத்தனா சொன்னா மண்டையில கொட்டுவான். கஷ்டப்பட்டு ராத்திரி முழுக்க இருந்து அசைன்மெண்ட் எல்லாம் எழுதி வச்சிருப்பேன். அவனை பத்தி காலேஜ்ல நடக்குது எதுனா வீட்டுல சொன்னேனா ராத்திரி முழுக்க நான் கட்டப்பட்டு எழுதின அசைன்மெண்ட் எல்லாம் எடுத்து என கிளாஸ்ல படிக்க வேற பையனுக்கு கொண்டு கொடுத்துருவான். அசைன்மெண்ட் எழுதிட்டு போற பையன் தப்பிச்சிருவான். அசைன்மெண்ட் கஷ்டப்பட்டு ராத்திரி முழுக்க எழுதினா அங்க மாட்டுவேன். முத வருஷம் ஃபுல்லா இததான் செஞ்சுக்கிட்டே இருந்தான். அதான் பயந்துட்டு இவனை பத்தி எதையுமே வாய் திறக்க மாட்டேன் வீட்டுல. மேம் மார்வல்கிட்ட எல்லாம் முத வருஷம் எனக்கு கெட்ட பேராவே கிடைச்சது. அதான் இவனை பத்தி நான் வாயே துறைக்கிறது இல்ல. சாரி அண்ணே. ஐயோ, உங்க மன்னிப்பு கடிதம் எனக்கு தேவையே இல்ல. உங்க பர்சனலா எனக்கு தேவையே இல்ல. உங்க பர்சனலுக்குள்ள தலைப்படுறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்ல. அது பிறகு எனக்கு என்கிட்ட பேச வந்திருக்கான்னு தானே கேட்க. இல்ல அண்ணே, உங்களுக்கு கேட்கறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. 4 வருஷம் பிரமாதமா ஆக்ட் பண்ணி வீட்டுல உள்ளவியலை எல்லாம் முட்டாளாக்கிட்டியா. சாரி அண்ணே. நோ 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 நோ, உங்க சாரி எனக்கு தேவையில்லை. உங்க ஸ்கில்ல பார்த்து நான் வியந்துட்டேன். இப்ப எனக்கு தேவையானது எனக்கு சேர வேண்டிய பணம். புரியல அண்ணே. புரியலன்னா புரிய மாதிரியே விளக்கிடுவான். காலேஜ் வண்டிக்கு ஒரு மாசம் 2500 ரூபாய், 12 மாசம் வச்சு பாக்கச்சுல 30,000 ரூபாய் வருது. அதே 4 வருஷத்துக்கு கணக்கு போட்டா 1,20,000 ரூபாய் உங்க காலேஜ் பஸ்ஸுக்கு மட்டுமே கட்டியிருக்கேன். அண்ணே இல்ல நான் முடிச்சிடுறேன். நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க. முத வருஷமே 11 அரியர், ஒரே ஒரு பேப்பர் தான் பாஸ். 2வது வருஷம் 9 அரியர், 3 பேப்பர் தான் பாஸ். அந்த 3ல ஒரு பாடம் இவிஎஸ். மேடம் அழகா இருக்காவ, திட்டாம கொஞ்சிக்கிட்டே படிங்கன்னு சொல்லியாவ. அதனால அவிய பாடத்துக்கு மட்டும் ஓ கிரேடு. நேரா பிரின்சிபல் கிட்ட போய் பேசி இருக்குதியா. இவிஎஸ் மேடத்தை மாதிரி அழகா இருக்க மேடத்தை பாடம் நடத்த விடுங்க, நான் எல்லா பாடத்தையும் நல்லா படிச்சு கிழிச்சு பிச்சு உதறி தள்ளிடுவேன்னு பிரின்சிபல் கிட்டே போய் பேசி இருக்குதியா. அடப்பாவி. பிரின்சிபல் பாவம், அப்பாவி மனுஷன். யாரு அந்தாளா? என்ன? இல்ல அண்ணே, பாவம் தான். பாவம், அந்த மனுஷனால எல்லா பாடத்துக்கும் அழகான மேமாரோட பாடம் நடத்த விட முடியல. அழகான மேடத்தை விட்டுருந்தா நீங்க அப்படியே பிச்சு கிழிச்சு உதறி தள்ளி இருப்பியா. அப்படி அழகான மேட பாடம் எடுக்க வராததுனால 3வது வருஷமா 8 பேப்பர் அரியர். ஆக மொத்தம் 28 பேப்பர் அரியர். 3 வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகும் இதுல ஒரு பேப்பரை கூட எழுதியே எடுக்கல. பாஸ் ஆவணும்னு நினைச்சேன், பாக்கல. ஒரு சப்ஜெக்டுக்கு ஆன்சர் ஷீட் வாங்குறது 400 ரூபாய். அரியர் விழுந்த 28 பேப்பருக்கு ஆன்சர் ஷீட் வாங்கிருக்கீங்க. பேப்பர்ல உங்க பேர் மட்டும் தான் இருக்கு, அது வேற மேட்ரு. உங்க பியாருக்கு மட்டுமே 50 மார்க் போட்டு பாஸ் பண்ணி விட்டுருவாவ அப்படிங்கிற நம்பிக்கையில திருப்பி 300 ரூபாய் கட்டி ரிவால்யூஷன் அப்ளை பண்ணிருக்கியா. ஆக மொத்தம் ஒரு பேப்பருக்கு 700 ரூபாய். இத்தனை பேப்பர் அரியர் ஒவ்வொரு தடவை எழுதச்சுல அதுக்குன்னு ரூபா கட்டணும். இதுக்கு மட்டுமே 25,000 ரூபாய்க்கு மேல செலவு பண்ணிருக்கேன். 25,000 போடுவோம். ஏன்னா நீங்க பியார் எழுதிக்கிட்டு வந்தாலே உங்களுக்கு 50 மார்க் போடுவான்னு உங்களுக்கு நம்பிக்கை. நீங்க தான் அவ்வளவு பெரிய படிப்பாளியாச்சே, அப்படியே படிச்சு பிச்சு கிடிச்சு உதறி தள்ளிருவியலே. அண்ணே நான் என்னமா பேசி முடிக்கல. ஒரு வருஷம் காலேஜ் ஃபீஸ் 1,25,000 ரூபாய். 4 வருஷத்துக்கு கட்டி முடிச்சிட்டேன், 5 லட்சம் ரூபாய். அது பிறகு எல்லா வருஷமும் நோட்ஸ் புக்ஸ் இதுக்கெல்லாம் சேர்த்து 4 வருஷமும் ஒரு 50,000 ரூபாய் செலவாயிருக்கு. இது பத்தாததுக்கு 4 வருஷத்துல ஒரு வருஷம் விடாம துரை எல்லா வருஷமும் காலேஜ் டூருக்கு போயிருவியா. காலேஜ் டூருக்கு 5,000 ரூபாய் தான்.
ஆனா துரைக்கு செலவுக்கு 20,000 ரூபாய் தேவைப்படும். ஒரு வரையும் 25,000 ரூபாய். ஐயோ அண்ணே, அது எனக்காண்டி நான் வாங்கிட்டு போறது இல்ல. நீங்களே பொண்ணுங்களை மதிக்கவியா? கேர்ள்ஸ் எல்லாம் பாவம் இல்ல அண்ணே. சில பிள்ளைகளுக்கெல்லாம் வீட்டுல 1000 ரூபாயோ 500 ரூபாயோ தான் கொடுத்து விடுவாவ. பாக்குறதுக்கே பாவமா இருக்கும். ஆம்பளை பையனோ கூட சாப்பிடறதுக்கு மட்டும்தான் செலவு பண்ணுவானுவன். ஆனா பொம்பளை பிள்ளைல ஸ்லைடு, பொட்டு, மாலை அது இதனெல்லாம் வாங்குவாவ எல்லாம். பாவம், கையில ரூபாயே இருக்காது. சத்தியமா சொல்ல அண்ணே, எனக்கு நான் 1000 ரூபாய் கூட செலவு பண்ண மாட்டேன். வீட்டுல 500 1000 மட்டும் கொடுத்து விடுவாவெல்லாம். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு வளையல் பொட்டு ஸ்லைடெல்லாம் வாங்குறதுக்கு ஆசைப்படுவாவெல்லாம். அதான் அந்த பிள்ளைகளுக்காண்டி தான் வாங்கிட்டு போவேன். சத்தியமா எனக்காண்டி இல்லண்ணா. மேய்க்கிறது எருமை, இதுல பெருமை வேற. இல்ல முறைக்காதுங்க. நான் நிஜமா 20,000 ரூபாய் நான் மட்டும் செலவு பண்ணியேன்னு நீங்க தப்பா எடுத்துக்கிடப்படாதுலாம். ஒரு வரையும் 25,000 ரூபாய் வச்சு 4 வரையும் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல டூருக்கு மட்டுமே செலவு பண்ணிருக்கேன். மொத்தம் எவ்வளவு வந்தது? ஒரு 2 லட்சம் 3 லட்சம் இருக்காண்ணே. இந்த 4 வரையமும் உங்களுக்காண்டி 8 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கேன். அவ்வளவுதானா? சரியான பைத்தியக்காரனா இருக்கான். என்னது? 8 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கீங்களாண்ணா அப்படின்னு கேட்டேன். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சாரா, சாரா உன்னதான் கூப்பிட்டேன், காது கேட்கலையா? அண்ணா 28 பேப்பர் அரியர், அதே நினைச்சுக்கிட்டு நிக்கணும். கனவுல இருந்து இங்க வா. என்னமா 2 செமஸ்டர்ல இவர் காலேஜ் முடிக்க போறாரு. இவர் இன்ஜினியரிங் பேச்சுலர் டிகிரி முடிச்சதான் இவருக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் கட்டி வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். என்ன? குட் 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 டிசிஷன் அண்ணே. என்னது? இல்ல இல்ல, நீங்க மேல சொல்லுங்க. சாரா, இப்ப உங்களை எல்லாம் எதுக்கு இங்க கூட்டி வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியணும்ல? அடே, எனக்கு தண்டனை குடிக்கதான் நினைச்சுக்கிட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறியா? எனக்கு எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா? அண்ணே, நிஜமாலுமே கல்யாணம் கட்டி வைக்க போறியலா? அதான் சொன்னனே. ஆமா. அண்ணே ஒரு முடிவெடுத்தா அது சரியாதான் இருக்கும். கல்யாணம் கட்டி வைக்க போறியா? எல்லாம் சரிதான். ஆனா காலேஜ்ல செகண்ட் இயர்ல ஃபேஷன் டெக்னாலஜி ஒரு பிள்ளை படிச்சுக்கிட்டு இருக்கான். கேரளா பிள்ளை, சூப்பரா இருப்பா, பொம்மை மாதிரி இருப்பா. நம்ம த்ரிஷா இருக்குல்ல, த்ரிஷா மாதிரியே இருக்கும். உங்களுக்கு கூட த்ரிஷானா பிடிக்கும் இல்ல அண்ணே? கல்யாணம் பண்ணி வைக்கதான் முடிவு பண்ணிட்டியா? அந்த பிள்ளைய கரெக்ட் பண்ணி வச்சிருக்கியா போல? அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? சேச்சா, கரெக்ட் பண்ணிடலான்னு ட்ரை எல்லாம் பண்ணேன். ஆனா அது செட் ஆகல. ஐ மீன் கரெக்ட் ஆகல. என்ன பிடிக்கல போல அதுக்கு. நான் நேரடியா களத்துல இறங்கி அதுக்கு என்ன பிடிக்காம போயிட்டு. அர்ஜுன்னா எவ்வளவு பெரிய டாக்டர். அண்ணனா நீங்க நேரடியா களத்துல இறங்கி உங்க பொண்ணை என் தம்பி கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கான். அப்படின்னா அந்த பிள்ளைங்க அம்மா அப்பாயிட்டே நீங்க பேசினீங்கன்னா சுப முகூர்த்தத்துல சுபமா நடக்க அண்ணே எல்லாம். என்னது? இல்லண்ணே, நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அந்த முடிவை யாராலையும் மாத்த முடியாது இல்லையா? எப்படியா எனக்கு தண்டனை தர போறது கன்ஃபார்ம் ஆயிட்டு. குழிக்குள்ள உளியதுன்னு முடிவாயிட்டு. உளியதுதான் உளியும். நல்ல குழியா பார்த்து, அழகான குழியா பார்த்து உளுந்தா நல்லா இருக்கும் இல்லையா? திண்ணையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சாம் கல்யாணம். ரோசு, நீ வாய் மூடு. அண்ணனே என்னைய திருத்ததுக்காண்டி கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டான். அண்ணன் பேச்ச எப்போ நாங்க எதிர்த்து நிக்கிறது கிடையாது. நீங்க சொல்லுங்க அண்ணன். சாரா, அவர் அண்ணன் பொண்ணு அர்க்காணி இருக்கால? ஐய, மொத தம்பிக்கு நாளைக்கு அடுத்த நாள் கல்யாணம் ஆக போகுது. 2வது தம்பிக்கும் கேரளால உள்ள பொண்ணை பார்த்து கல்யாணம் கட்டி வைக்க போறாரு. பாக்கி இருக்கிறது அவர் மட்டும்தான். மொத அண்ணனை வச்சுக்கிட்டு எல்லா தம்பிமார்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கவலேன்னு ஊர்ல உள்ளவியெல்லாம் தப்பு தப்பா பேசுவாவ. அதுக்கு பயந்துகிட்டு அந்த அருக்காணியை கல்யாணம் பண்ண போறாரு போலயே. ஐயோ பாவம். நம்மள திருத்தத்துக்காண்டி அண்ணன் எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்யான். கிரேட் கிரேட். அப்படியே படிக்காதவன் படத்துல வரக்கூடிய அருக்காணி மாதிரி தானே இருப்பா. அண்ணனுக்கு மேட்ச் ஆகும். நீங்க சொல்லுங்க அண்ணே. சாரா, அவர் அண்ணன் பொண்ணு அர்க்காணி இருக்கால? ஆமா அண்ணே. இவர் காலேஜ் முடிச்சதா அந்த பொண்ணை இவருக்கு கட்டி வைக்கிறதுக்கு சம்மதம் சொல்ல சொல்லிடு. யாருக்கு? உங்களுக்கு தான். நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். படிச்சு முடிச்சதுக்கு பிறகுதான் கல்யாணம். அதாவது கடைசி பரிச்சை முடிய அன்னைக்கு கல்யாணம். சாரா, கவினுக்கு அருக்காணியை கட்டி வைக்கிறதுல எங்களுக்கு மனப்பூர்வமான சம்மதம் சொல்ல சொல்லிடு. ஐயோ, என் தங்கச்சி எவ்வளவு சந்தோஷப்படுவா இதை கேட்கலாம். இப்ப என் தங்கச்சிக்கு போன போட்டு என் கடைசி பையனுக்கு அருக்காணியை கட்டி வைக்கிறதுல எங்களுக்கு சம்மதம். ஐயோ, என் தங்கச்சி சந்தோஷப்படுவா. யோ ஸ்ரீனிவாசா, நீ மட்டும் அந்த காலத்திலேயே அழகான பொண்ணுங்களையா பார்த்து 2 பொண்ணை கட்டிப்ப. நான் மட்டும் இந்த அருக்காணியை கட்டிக்கணுமா? முடியாது. என்ன கல்யாணம் மாப்ள, சந்தோஷமா? அண்ணே, என்னால எல்லாம் கட்டிக்க முடியாது. அருக்காணிக்கு வேற நல்ல மாப்பிள்ளை கிடைப்பான். நானே 28 பேப்பர் அரியரு. அவள் லைஃப் ஸ்பாயிலா போயிடான். ஒன்னும் ஸ்பாயிலா போயிடாது. அவளை 7ஆம் கிளாஸ் தானே படிச்சிருக்கான். ஒன்னால அவ வாழ்க்கை நல்லா இருக்கதான் போகுது. ஒன்னால அவ வாழ்க்கை அழிஞ்சு போயிடன்னு நீ கவலைப்படாத. அண்ணே, நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இந்த வீட்டுல 3 பசங்க தான். ஒருத்தன் நாளைக்கு அடுத்த நாள் தியாவை கட்டிக்க போறான்.
நான் கல்யாணம் பண்ணக்கூடிய ஐடியாலே இல்ல. மீதி இருக்கிறது நீங்க மட்டும் தானே. உங்க அத்தை தான் அவிய பெத்த முத்து அருக்காணிக்கு. அவிய அண்ணன் பையில 3 பேர்ல ஒருத்தனை கட்டி வைக்கணும்னு ஆசைப்பட்டாவளே, அதுக்கு தகுதியான நபர் நீங்க தான். சாராங் சொல்லிரு. 8வது செமஸ்டர் கடைசி பரீட்சை எழுதி முடிச்ச அன்னைக்கு நிச்சயதார்த்தம், அதுக்கு அடுத்த நாளே கல்யாணம். நான் ஒரு முடிவு எடுத்தா அதை யாராலையும் மாத்த முடியாது. என் தங்கச்சி மனசு இதை சொன்னதுமே குளிர்ந்து போய் கிடக்குமே. ஏன் அப்பா நீங்க மட்டும் 1க்கு 2 பெண்ணை கட்டுவியா? நான் மட்டும் அந்த அரக்காணியை கட்டணுமா? அண்ணா அரக்காணிக்கு வாழ்க்கை குடுக்கிறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஆனா என்னால சுயநலமா இந்த வீட்டுல இருக்க முடியாது. அரக்காணியை நான் உங்களுக்கே விட்டு கொடுக்கேன். என்ன இல்ல, நீங்க தான் வேற எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிட மாட்டேன்னு சொல்லுதீங்களே. உங்களுக்கு வேற வயசு போயிட்டே இருக்கு. எனக்கு அரக்காணியை கட்டி வச்சீங்கன்னா அது பிறகு உங்களுக்கு எவனும் பொண்ணு தர மாட்டான். உங்களுக்கு வயசாயிட்டே போகுதுல்ல. உனக்கிட்ட எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு பாருன்னு கேட்டனா? இல்லண்ணே, ஒரு நல்ல எண்ணத்துலதான். என் முடிவை யாராலையும் மாத்த முடியாது. வேற வழியே இல்ல. ஐயய்யே, அண்ணே உங்க கால்ல வேணா ஒளியே. வெக்கம் கெட்ட பையன் காலையே விழுந்துட்டான். இப்ப எந்திரிக்க போறியா இல்லையா? அண்ணே உங்க கால்ல வேணாலும் விழுந்து கேட்கேன். பள்ளி படிச்சுக்கிட்டு இருக்கச்சுலயே அழகான பிள்ளைய பார்த்து அழகான பிள்ளைய கரெக்ட் பண்ணி தான் கல்யாணம் கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அழகான பிள்ளை கிடைக்கணும்னு சொல்லிக்கிட்டு தான் இன்ஜினியரிங்கே படிக்க நினைச்சேன். அதுலயும் மெக்கானிக்கல் எடுத்தா கெத்தா இருக்கும். காலேஜ்ல உள்ள பிள்ளைகிட்ட எல்லாம் கொஞ்சம் மாஸ் காட்டலாம். இப்படின்னு ஏகப்பட்ட கனவோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இல்ல அவன் தான் சொல்லிட்டான்ல, என் தங்கச்சியாவது சந்தோஷப்படுவான். இந்த ஆள் மட்டும் 2 பொண்டாட்டியை கட்டி நல்லா சந்தோஷமா வாழ்ந்து முடிச்சாச்சு. என்ன அண்ணே, உன் காலையும் விழுந்து பாத்துட்டேன். என்னாலாம் அந்த குண்டச்சி எல்லாம் கட்ட முடியாது. யாசே ஒரு அழகான பிள்ளையா பார்த்து கல்யாணம் கட்ட வேண்டியதுதான். இவனெல்லாம் என் தம்பின்னு சொல்றதுக்கே கேவலமா இருக்கு. அதான் ஊர்லயே உலக அழைக்கு உனக்கு அமைஞ்சாச்சுலாம். வாய முடிக்கிட்டு இரு. அறிவு கட்டவன். என்ன அந்த அருக்காணி கழுத்துல நான் தாலி கட்டியதுக்கு கழுத்துல 4 முழத்துக்கு கயிறை கட்டி என்னை ஃபேன்லயே தொங்க விட்டுறேன். ஐயா, வேற எதுனா தண்டனை கொடு. அப்பா அருக்காணியை உங்களால கட்ட முடியாது. அதுக்கு என்ன தூக்குல தொங்க விடுங்க. வேற எதுனா தண்டனை கூட. சரி, இந்த 4 வருஷமும் உங்களுக்காண்டி நான் 8 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கேன். இது வேறையா? இந்த 8 லட்சம் ரூபாயையும் 8வது செமஸ்டர் எப்படி இந்த 4 வருஷமா படிச்சு முடிய அன்னைக்கு கடைசி பரீட்சை அன்னைக்கு இந்த 8 லட்சம் ரூபாயையும் வட்டியெல்லாம் எனக்கு வேண்டாம். இந்த 8 லட்சம் ரூபாயை என் கைக்கு வந்தாகணும். அதுவும் நீங்க தான் தரணும். ஏன்னா நான் உங்களுக்காண்டி தான் செலவு பண்ணிருக்கேன். சோ 8 லட்சம் ரூபாய் 8வது செமஸ்டர் கடைசி பரீட்சை அன்னைக்கு என் கைக்கு வந்து சேரணும். அண்ணே விளாடுறியா? படிச்சுக்கிட்டு இருக்கிய பையன் எங்க போய் கொள்ள அடிச்சு 8 லட்சம் ரூபாய் தருவான்? அது உங்க பிரச்சனை. என்ன நானே சிங்கிள் டீக்கு கூட சாரா கிட்ட இருந்து தான் பிச்சை எடுத்துக்கிட்டு போறேன். அப்பனா ஒண்ணு செய், நீயே சாரா கிட்ட ஒரு 8 லட்சம் ரூபாய் கொடு. அவளுக்கிட்ட இருந்து வாங்கி உனக்கிட்ட கொடுத்துறியேன். சரியான அரக்கனா இருக்கான். எப்படி நானே தந்து எனக்கே திருப்பி தருவியலா? அண்ணே ப்ளீஸ், வேற ஆப்ஷன். வேற ஆப்ஷனே இல்ல. ஒன்னில் கடைசி பரீட்சை அன்னைக்கு என் கைக்கு 8 லட்சம் ரூபாய் வந்தாகணும். அப்படி இல்ல அருக்காணி காலத்துல நீங்க 3 முடிச்ச அன்னைக்கே போடணும். அதுக்கு இப்பயே ஒரு முடிச்சா என் கழுத்துல போட்டு நான் போய் சேர்ந்துருக்கேன். வேற எதுனா என்ன ஒரு ஆப்ஷன் இருந்தா கூட. சரி, லாஸ்ட் சான்ஸ். அப்பா கவினை தப்பிச்சா. லாஸ்ட் ஆப்ஷன். இந்த 7th செமஸ்டர் எக்ஸாம் என்னைக்கு ஆரம்பிக்க போகுது? என்னமோ 3 மாசம் இருக்கு. இந்த 3 மாசத்துல நீங்க படிச்சு கரண்ட்ல இருக்க பேப்பர் பிளஸ் 28 பேப்பர் அரியர் எல்லாத்தையும் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது என்னமோ 3 மாசத்துல எனக்கு தர வேண்டிய 8 லட்சம் ரூபாய் எனக்கு தர வேண்டாம். அருக்காணியும் கட்டிக்க வேண்டாம். எப்படியே அரியர் எல்லாம் கிளியர் பண்ணிட்டேன்னா இதுல இருந்து நான் தப்பிச்சிடலாமா? சரிண்ணே, 8வது செமஸ்டர் முடியதுக்குள்ள நான் எல்லாத்தையும் பாஸ் பண்ணிடுறேன். என்னமோ 3 மாசம் 7வது செமஸ்டருக்குள்ள 7வது செமஸ்டர்ல 28 பேப்பர் அரியர், இந்த கரண்ட் பேப்பர் எல்லாத்தையும் எடுத்துட்டீங்கன்னா உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். இந்த 7வது செமஸ்டர் ரிசல்ட் உங்களோட நான் தான் பார்க்க போறேன். ஒரு பேப்பர் அரியர் விழுந்தாலும் அன்னைக்கே அவர் தங்கச்சிக்கு போன் பண்ணுவோம். கவினுக்கு அருக்காணியை கட்டி வைக்கிறதுக்கு எங்களுக்கு சம்மதம் அப்படின்னு. ஆப்ஷன் ஏ, 1ல் அருக்காணியை கல்யாணம் பண்ணணும். ஆப்ஷன் பி, எனக்கு தர வேண்டிய 8 லட்சம் ரூபாய். ஆப்ஷன் சி, எல்லா பேப்பரையும் கிளியர் பண்ணணும். இதுல எந்த மாற்றமும் இருக்காது. சாரா, அண்ணே எல்லாரையும் அவிய வேலையை போய் பார்க்க சொல்லு. என்ன பொதுக்கடையர்னு கீழே விழுந்துட்டேன். நான் என்னமோ ஷாக்ல இருந்து வெளியே வரையலாம். அண்ணன் என்னன்னு நீங்க தான் பரத்தாலேயே போறியா? ஆனா இப்படி வரியமா அவன் 80 ரூபா உனக்கு செலவு பண்ணிருக்கான். எல்லாத்தையும் எழுதிலாம் வச்சிட்டு இருந்திருக்கான். இதுக்குதான் அவனை இவனை நம்பாதுங்க, அவன் இவன் எவனுக்கு பின்னாடியே போவாதுங்கன்னு சொன்னேன். இந்த கோல்டுக்கு வேற வேலையே இல்ல. நானே நொந்து நூடுல்ஸ் ஆகி போய் இருக்கேன். என் நிலைமை தெரியாம வாழைப்பழத்துல ஊசியை ஏத்தின மாதிரி ஊசியை ஏத்திக்கிட்டு போகுது.
இவனையெல்லாம் என் தம்பின்னு சொல்லதுக்கே அசிங்கமா இருக்கு. யார் உனக்கிட்ட எதிர்பார்த்தது? இவன் எல்லாம் என் பேரை வச்சு திருட்டுத்தனம் பண்ணிட்டு வந்திருக்கான். இருக்கத பாரு. நானே தலைவலியோட இருக்கேன். அவன் அந்த பக்கம் போ சொல்லு. ஆமா, இல்லன்னா மட்டும் அவர்கிட்ட பேசிட்டு நிக்கணும்னு எனக்கு ஆசை. லே கவினு, ஜூஸ். ஐயோ இல்ல ரோஸ், ஏற்கனவே நூடுல்ஸ் ஆகி போய் தான் இருக்கேன். இதுல ஜூஸ் எல்லாம் வேண்டாம். ஏலே ஜூஸ்னு கேக்கல, ஜூஸ். ஆ? ஜூஸ் ஏனி ஒண்ணு. ஆப்ஷன் ஏயா, ஆப்ஷன் பியா, இல்லனா ஆப்ஷன் சியா? ஜூஸ் ஏனி ஒண்ணு. இங்க பாரு, நானே கொலவெறியில இருந்துகிட்டு இருக்கேன். அந்த பக்கம் பேரு. லே மக்கா, உன் வியாதனையும் சோதனையும் எனக்கு தெரியுது. இங்க இரு, சூட்டோட சூடா ஒரு காமெடி சொல்லிக்கிட்டு போறேன். காமெடியை கேட்டு நல்ல சிரி. கையில ஊசி வச்சு குத்துனா யார் ரத்தம் வருது தெரியுமா? தெரியல, நீயே சொல்லி தோலாம். குத்துனது யாருன்னு பாக்கிறதுக்காண்டி வெளியே வருது. இங்க இரு, 8 லட்சம் ரூபாய் எங்கேருந்து கலெக்ட் பண்ணியதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பேரு. இல்ல உனக்கு கொஞ்சோலையாவது அறிவு இருக்கா? இந்த காலத்துல எல்லாரும் 2 பிள்ளைல 3 பிள்ளைல வச்சிருக்காங்க. சிலவெல்லாம் ஒரு பிள்ளை தான் வச்சிருக்காங்க. ஓ அப்ப என்னடானா 2 பிள்ளைல கட்டிக்கிட்டு மொத்தம் 6 அணம். ஏற்கனவே இந்த வீட்ல ஜனத்தொகை கூடுதல். இதுல நீ என்னடானா 6 பத்தாதுன்னு சொல்லிட்டு ஒன்ன தட்டி எடுத்து ஏழாதான் உன் காலேஜுக்கு இவன் என் அண்ணன் சொல்லி கூட்டிட்டு போயிருக்க. ஏல ஏற்கனவே உன் அப்பனுக்கு 2 பொண்டாட்டி. கேரே, அந்த ஆளு எந்திரிச்சு பேரு பாத்துக்கா. அருக்கானு கிட்ட இருந்து தனுஷ் எப்படியோ தப்பிச்சுட்டாரு. உன்னைய நினைச்சா குபீர்னு சிரிப்பு தான் வரும். சரி, நீ ஓரமா அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே இரு. நான் போய் என் சின்ன கொஞ்சிக்கிட்டு வரேன். சாவ போற காலத்துல இதெல்லாம் கொஞ்சத்துக்கு போகுதான் கண்டியா. இப்ப நான் 8 லட்சம் ரூபாய் எப்படி ரெடி பண்ணுவேன்? எதனா பிள்ளைகளை கரெக்ட் பண்ணிருந்தா கூட என் வீட்டுல அவசரமா வேற பொண்ணை பார்த்து கட்டி வைக்க பாக்காவ. இப்ப நான் உனக்கு கிடைக்கணும்னா நம்ம ஓடி போய் தான் ஆகணும். வீட்டுல இருக்க நகை பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு வா, நம்ம சந்தோஷமா வாழலாம்னு சொல்லி அவ எடுத்துக்கிட்டு வர நகை பணத்தை அண்ணனுக்கிட்ட கொடுத்து கடன் அடைச்சிடலாம். நமக்குன்னு ஒருத்தி 5 பைசா தரவும் மாட்டா. எந்த பிள்ளையும் கரெக்டா ஆவேல. எப்படி 8 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணியது? ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஸ்ரீ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மச்சி எஃப்எம். ஃபர்ஸ்ட் கால் யாருன்னு பாத்துடலாம். ஹலோ ஹலோ அக்கா, நான் உங்களோட பெரிய ஃபேன். முத காலே அட்டகாசமா ஒருத்தங்க வந்திருக்காங்க. உங்க பேரு? அக்கா என் பேரு ஸ்ரீதான். ஓ நைஸ் நேம். சொல்லுங்க, நீங்க எதுக்காக கால் பண்ணிருக்கீங்க? எதனா காமெடி சொல்ல போறீங்களா? அக்கா உண்மையை சொல்லணும்னா உங்களுக்கு போன் பண்ணதுக்கு முன்னாடி நான் பயங்கர சோகத்துல தான் இருந்தேன். சோகமா? அப்படி என்ன சோகம் உங்களை தாக்கிட்டு இருக்குன்னு சொல்லுங்களேன். எங்களால முடிஞ்சதுன்னா ஆறுதலா நாங்களும் உங்களுக்காக 4 வார்த்தை பேசுவோம்ல. அக்கா சோகமாவா இருக்கு, ஒரே கன்ஃபியூஷனாவா இருக்கு. சொல்லுங்க ஸ்ரீ, உங்க கன்ஃபியூஷன் என்னன்னு சொல்லுங்க, நாங்க தீர்த்து வச்சிடுறோம். 2 வருஷத்துக்கு முந்திதாக்கா எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. ஆஹா, எங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை இருக்கு. அட பெண் குழந்தையா? பொதுவா அப்பாங்க எல்லாம் பெண் குழந்தைங்கன்னா உயிரா இருப்பாங்களே. அந்த வகையில பார்த்தா உங்க ஹஸ்பண்ட் உங்க குழந்தைகிட்ட ரொம்ப பாசமா அன்பா உயிரா தானே இருப்பாங்க. ஆமாக்கா. ஹலோ ஹலோ, உங்களுக்கு கல்யாணம் ஆகி உங்களுக்கு குழந்தை இருக்குன்னு சொல்றீங்க. என்ன ஸ்ரீனே கூப்பிடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அக்கானே கூப்பிட்டுக்கிறேனே. சரி ஓகே ஸ்ரீ, சொல்லுங்க. நான் ஒரு ஐடி கம்பெனில வேலை பாக்குறேன். வாவ் சூப்பர். எனக்கு மாசம் ஒரு 50,000 ரூபாய் சேலரி வந்துரும். புடிச்ச வேலையை பார்க்கும்போது 10,000 ரூபாய் கையில கிடைச்சாலும் அது மன நிறைவா தான் இருக்கும். ஆனா அக்கா, என் ஹஸ்பண்ட் இங்கதான் ஒரு மணல் கம்பெனில வேலை பாக்குறாரு. மாசம் 25,000 ரூபாய் தான் வருது. எங்களுக்கு பிறந்திருக்கிறது பெண் குழந்தை. ஓகே, இப்பே குழந்தைக்கு அது இதுன்னு நிறைய ரூபாய் செலவாயிட்டே இருக்கு. என் ஹஸ்பண்ட் கிட்ட ஃபாரின் போங்க, இன்னமும் நல்லா சம்பாதிக்கலாம்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாரு. ஒரு பொண்ணு நானே 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், அவருக்கு அந்த பொறுப்பெல்லாம் இருக்கணும்ல. இப்பதான் குழந்தை பிறந்திருக்குனாலும் சட்டுன்னு வளர்ந்துருவா. அவளுக்கு நகை பணம் எல்லாம் சேர்த்து வைக்கணும்லக்கா. அதுக்காண்டி ஃபாரின் போங்கன்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாரு. அதனாலேயே வீட்டுல எப்ப பார்த்தாலும் சண்டை. எப்ப பார்த்தாலும் உன் கூடயும் குழந்தை கூட இருக்கணும் அப்படி இப்படின்னு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே இருக்காரு. வெயிட் ஸ்ரீ, அது ஏன் சாக்கு போக்குன்னு நினைக்கிறீங்க? உங்க ஹஸ்பண்ட்க்கு உங்க மேல உங்க குழந்தை மேலயும் அளவு கடந்த காதல்னு நினைக்கலாம்ல. வெறும் காதலை மட்டும் வச்சுட்டு 22 வருஷம் ஆனதுக்கு பிறகு எங்க குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா? ஓகே, அவளோட எதிர்காலத்துக்காண்டி உழைச்சு தானே ஆகணும். அதான் உங்க ஹஸ்பண்ட் வேலைக்கு போறாருல, 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறாருல. நீங்க 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. இத வச்சு ஃபேமிலியை சூப்பரா ரன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லக்கா, ஒரு பொண்ணு நானே 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், அவர் வெறும் 25,000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறாரு. வெளிநாட்டுக்கு போனா என்னமோ நிறைய ரூபாய் சம்பாதிக்கலாம்ல. இந்த மாதிரி நிறைய பேர் நினைச்சிட்டு தான் இருக்கீங்க. சரி, உங்க ஹஸ்பண்ட் ஃபாரின் போயிட்டாருன்னா உங்க குழந்தையோட எதிர்காலத்துக்கு பணம் சம்பாதிக்கலாம். உங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் தான் இருக்குன்னு சொல்றீங்க. உங்க வாழ்க்கையை எப்ப நீங்க வாழ போறீங்க? புரியல. ஒன்ஸ் ஃபாரின் போயிட்டாருன்னா அங்கே 30-35 வருஷத்தை கழிக்க வேண்டியதான். இங்க வரும்போது நீங்க 2 பேருமே பாதி வயசானவங்க தான். அதுக்கு பிறகு வாழ்க்கையை எப்ப என்ஜாய் பண்ண போறீங்க?
50 வயசு ஆனதுக்கு பிறகா? இல்லக்கா, பிள்ளையோட எதிர்காலம் ஓகே தான். அதுக்கு தான் நீங்களும் சம்பாதிக்கிறீங்க, உங்க புருஷனும் சம்பாதிக்கிறாரு. அவரும் மனைவி குழந்தைன்னு ஒண்ணா இருக்க ஆசைப்படுறாரு. இதுல தப்பு இல்லையே ஸ்ரீ. அப்போ என்னை விட அவர் நல்லா சம்பாதிக்கணும்னு நான் நினைக்கிறது தப்பாக்கா? தன்னோட மனைவி தன்னோட குழந்தை கூட ஒண்ணா இருக்கணும்னு அவர் நினைக்கிறதும் தப்பு இல்லையே. ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி உங்க ஹஸ்பண்ட் உங்க மனசுல நினைச்சுக்கோங்க. சரிங்க அக்கா, நினைச்சிட்டேன். நீங்க நினைச்சிட்டு இருக்க இந்த மூஞ்ச விட காசு, சொத்து, நகை, வேற சொந்த பந்தம் இதெல்லாம் உங்களுக்கு முக்கியம் தோணுதா? ஹலோ, உங்க முன்னாடி ஒரு முகத்தை இப்ப கொண்டு வந்தீங்களே, அந்த மூஞ்ச விட காசு, பணம், நகை, சொந்த பந்தம் இதெல்லாம் முக்கியம் உங்களுக்கு தோணுதா? இல்லக்கா, எனக்கு அவரு மட்டும்தான் முக்கியமா தோணுது. அவ்வளவுதான். நம்ம நேசிக்கிற அந்த மூஞ்சிக்கு முன்னாடி கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் அந்த மூஞ்சிக்கு ஈடாகாது. உங்களுக்குள்ள இருக்கிறது சின்ன ஈகோ தான். அவரை விட நான் நல்லா சம்பாதிக்கிறேன்ல, சம்பாதிச்சா என்ன, உன்னை விட நான் நிறைய சம்பாதிக்கிறேன், எதுக்கு ஈகோ காட்டணும்? ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன், எவ்வளவு சம்பாதிச்சாலும் எவ்வளவு கோடி கோடியா நமக்கு கொட்டி கொடுத்தாலும் நம்ம நேசிக்கிற அந்த மூஞ்சி தான் நமக்கு ஃபர்ஸ்ட். அதுக்காக எதை வேணாலும் இழக்கலாம் இல்லையா? ஆமாக்கா, அவருக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாம். இப்ப சொல்லுங்க, நிறைய சம்பாதிக்கிறது முக்கியமா, அவர் உங்க கூட இருக்கிறது முக்கியமா? அவருக்கு உங்க கூடவே இருக்கணும்னு ஆசை. அவர் ஆசைதான்க்கா என்னோட ஆசையும். அந்த மூஞ்சிக்கு முன்னாடி வேற எதுவும் எனக்கு முக்கியம் இல்லக்கா. ஒருவேளை அவரை ஃபாரினுக்கு அனுப்பியிருந்தேனா ஒரே வாரத்துல மிஸ் பண்ணிருப்பேன். அதுக்கு முன்னமே பேசி எனக்கு புரிய வச்சுட்டீங்க. ஃபாரினுக்கு போகாதுங்கன்னு சொல்லல, சம்பாதிக்காதுங்கன்னு சொல்லல. ஒன்னா போங்க, குடும்பத்தோட இருங்க, உங்க வாழ்க்கையும் சந்தோஷமா மாறும். தேங்க்ஸ்க்கா, சரியான நேரத்துல என் கண்ணை திறந்துட்டீங்க. இனிமே இந்த விஷயமா என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் சண்டையே போட மாட்டேன். வாவ், சூப்பர். ஓகே ஸ்ரீ, உங்களுக்காக ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே இந்த நாளை என்ஜாய் பண்ணுங்க. பை பை. இந்த கவிதை பையன் சிலம்பல படிக்காம இப்படி கெட்ட பேரை வாங்கி வச்சு கொடுத்துருக்காங்கடியா. அதுக்குதான் உன் பேரை வச்சாங்கல்ல ஆப்பு. ஒன்னில் பணத்தை கூட இல்லன்னா அதுக்கணிய கெட்டு, இல்லன்னா 28 பேப்பரம் பாஸ் ஆகணும். இதுக்கு மேலே விளையாடுவான். கவலை யாருக்கு இல்ல, அத கடந்து போகணும் மெல்ல. நிலன் என்னமா வேலை முடிஞ்சா? இதுதான் கடைசி ப்ரோக்ராம். கடைசி ப்ரோக்ராமா? இல்ல நிலன், நமக்கு கல்யாணம் நடக்க போகுதுல்ல, நாளைக்கு ப்ரோக்ராம் கிடையாது, வரமாட்டேனே சொல்லிட்டேன். இனிமே 10 days லீவ். அதுக்கு பிறகு கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமாங்கிறது உங்க கையில தான் இருக்கு. என் தியா ஆசைப்படியது எதுவா இருந்தாலும் அதை நிறைவேற்றி வைக்கதான் என் வேலை. நிலன். ஆமா, இங்கதான் இருக்கேன். ஐயோ நிலன், உனக்கிட்ட ஒரு விஷயம் சொல்றதுக்கு மறந்துட்டேன். ஒண்ணு இல்ல, ரெண்டு. ரெண்டா? ஆமா, 2 முக்கியமான விஷயத்தை பத்தி உனக்கிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், மறந்தே போயிட்டேன். இந்த அறவேக்காடுக்கு வீட்டுல வேலையும் இருக்காதா? அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கதான் வரப்போகுது. இருந்தாலும் ஓயாம இங்க ஒரு அட்டெண்டன்ஸ் போடாம உறக்க வராது போல. என்ன 2 விஷயம்? பிரவீன் இருக்கான்ல, பிரவீன். ஆமா. என்ன பேசிக்கிட்டு நிக்கான் அப்படி? பிரவீன் என்கிட்ட வந்து நான் உன்னை காதலிக்கேன்னு சொன்னான். ஏய், யாரு பிரவீனா? பைத்தியம். எப்போ சொன்னான்? அது கேட்டா டென்ஷன் ஆகுறேன். நான் உன்னை கலத்தி விட்டுருவேன்னு பயப்படுதியா? ஏய், வாய் மூட்ரி. எப்போ சொன்னான்னு சொல்லு. முந்தா நேத்து தான் சொன்னான். முந்தா நேத்து பிரவீன் ப்ரப்போஸ் பண்ணானா? ஆமாடா, கல்யாண வேலையில உனக்கிட்ட சொல்லதுக்கே மறந்துட்டேன். நீ என்ன சொன்ன? நல்ல திட்டி அனுப்பிட்டேன். இப்படி நாள என்ன கூடால தானே இருந்தேன். நான் நிலனை காதலிக்க ஆரம்பிச்சு 2 வருஷத்துக்கு மேலாவது. கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப போய் லவ் பண்ணியேன்னு சொல்லுவியேன்னு பயங்கரமா கோவமா கத்தி திட்டி விட்டுட்டேன். சரி. அது பிறகுதான் கொஞ்சம் லேசா வருத்தமா போச்சு. எதுக்கு? சரியான பைத்தியம். அது பிறகு ஒரு மாதிரி இருந்தது. அதான் ஏன்னு கேட்டேன். உனக்கே தெரியல நிலன், பொட்டிக் விஷயத்துல எல்லாம் ஃபுல்லா எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கான். முந்தியெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு கூட யாருமே இல்ல. அவன் மேல என்ன தொந்தரவு பண்ணிருந்தா நான் கோவப்படியதுல அர்த்தம் இருக்கு. அவன் மனசுல இருக்கிறத சொன்னதுக்காண்டி என் மூஞ்சில முழிக்காதன்னு சொல்லிட்டு போனது கொஞ்சம் ஓவரா இருந்த மாதிரியே தோணுச்சு. ரெண்டாவது? ரெண்டாவது தான் முக்கியமான விஷயம். நேத்து நைட் இருக்கலாம். ஆமா. எங்க வீட்டுக்கு கல்யாணம் வந்தான். ஓ காட். சொல்லணும்னு தோணுச்சுன்னா அவனுக்கிட்ட தனியா கூட்டிகிட்டு போய் சொல்லிருக்க வேண்டியது தானே. இப்படி ஒரு அடி முட்டாள நான் எங்கேயும் கண்டதில்ல. என் அம்மாக்கு 30 சவரன் நகை இருக்கலாம். அதெல்லாம் அம்மாவும் தாத்தாவும் சேர்ந்து வீட்டுக்குள்ளேயே மண்ணுல புதைச்சு வச்சிருந்திருக்காவ. அது தோண்டி எடுக்கணும்னு யாருக்கிட்டயும் அம்மா சொல்லிருக்காவ போல. இதை யாரோ கேட்டுக்கிட்டு வந்து எல்லாரும் கோயிலுக்கு போனியல. ஆமா. அந்த நேரத்துல வீட்டை உடைச்சிட்டு வந்து தோண்டுன்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்து யாருன்னு போய் பார்த்தா முகத்தையெல்லாம் மூடி வச்சுக்கிட்டு யாரோ ஒருத்தன் கள்ளன். யாருன்னா ரூம்ல இருந்து கதவு திறந்து வெளியே போனேன். எனக்கிட்டே தப்பா நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டான். முடிஞ்சு. என்ன சொல்ற?
ஆமாண்டா, அது பிறகு உங்க எல்லாருக்கும் மாறி மாறி போன் பண்ணிக்கிட்டே இருந்தனா யாரும் போன் எடுக்கல. கடைசியா வழியே இல்லைன்னு சொல்லிட்டு சாராக்கு போன் பண்ணனா அர்ஜுன் போன் எடுத்துட்டாரு. இனி அர்ஜுன் தான் வந்து காப்பாத்தினாரு. அர்ஜுன் மட்டும் வராம எனக்கு எதனா நடந்திருந்துன்னு வச்சுக்கா, நல்லா அது பிறகு உயிரோட இருந்திருக்க மாட்டேன். யாரும் இல்லாத நேரத்துல ஒருத்தன் தப்பா நடக்க போனானாய், யாருக்கிட்டே பேசாத அர்ஜுன் போய் காப்பாத்தினானாய். இது எப்படி கனெக்ட் ஆகும்? வந்தவன் யாருன்னு தெரியாதுங்க. ஒருவேளை நிஜமாலுமே யாரு கூடயாவது இவ தப்பா நடந்திருப்பாளோ, அதை மறைக்கிறதுக்காண்டிதான் அர்ஜுன் இழுத்து போடியாளோ. கல்யாணத்துக்கு முந்தைய இவ எந்த தப்பும் பண்ணலைன்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிக்கிறேன். அண்ணே வந்தாரா? ஆமா நிலன், நம்பலையா நீ? ஏய் சி, உன்னே நம்பாமா? எனக்கு என்னமோ பிரவீன் மேல என்ன பிரவீன்? நீயா? சாரி தியா, என் மேலதான் தப்பு. என்ன பிரவீன் அப்படி என்ன தப்பு செஞ்சா? இல்ல நிலன், எனக்கு தியாவை சின்ன வயசுல இருந்தே பிடிக்குமா? பிடிக்கானா? இல்ல ஃப்ரெண்ட்லியா தான் பிடிக்கும். ஆனா திடுப்புன்னு அவளுக்கு கல்யாணம் நடக்க போகுதா, ஃப்ரெண்டா அவளை இழந்துருவணும்னு நினைச்சுக்கிட்டு ஃப்ரெண்டு காதல் அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணி 2 நாளைக்கு முந்தைய அவளுக்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் உணர்ந்தேன். கல்யாண கனவுல இருக்கிய பொண்ணுகிட்டயும் வந்து குழப்பத்தை உண்டு பண்ணி, அதான் தியா கிட்டயும் உனக்கிட்டயும் நேராவே மன்னிப்பு கேட்டுக்கிட்டு போலான்னு வந்தேன். மன்னிச்சிரு தியா. காதலிக்கிறது தப்பு இல்ல பிரவீன், ஆனா அத எப்ப யார்கிட்ட சொல்லணும்னு ஒண்ணு இருக்குல்ல. புரிஞ்சது தியா. சாரி சாரி நிலன், நான் வரேன். சரி. வீட்டுக்கு வந்துட்டு போனவன் பிரவீனா கூட இருக்கலாமே. இந்த 2 விஷயத்தையும் உனக்கிட்ட சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். மறந்து போயிட்டே இருந்தேன். உனக்கிட்ட சொன்னதுக்கு பிறகுதான் மனசு நிம்மதியா இருக்கு. என்னை காப்பாத்ததுக்காண்டி அர்ஜுன் வந்தாருலாம். ஆமா. நகைய அடிச்சுக்கிட்டு போறதுக்கு எவனோ வந்தான். யாரா உனக்கிட்ட இதுக்கு முந்தி ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாவளா அப்படின்னு கேட்டாரு. நான் பிரவீன சொன்னனா, உடனே பிரவீன் தான் இந்த வீட்டுக்கு வந்துகிட்டு போனது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டாரு. நான் நம்பவே இல்லையே. உனக்கு தான் பிரவீனை பத்தி முந்தையே தெரியும்ல. எனக்கிட்ட எந்த விதத்துல இது வரைக்கும் அவன் தப்பா நடந்துகிட்டதோ தப்பா பார்த்ததே இல்ல. அதான் வந்தது வேற யாரா இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ ஒரு நிமிஷம் இரு, நான் இப்ப வந்துடுறேன். இதோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாமே. பிரவீன் ஒரு நிமிஷம். என்ன நிலன், நேற்றுக்கு ராத்திரி தியா கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தது நீதானே? என்னது, தியா கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாவலாம்? யாரும் இல்லாத நேரத்துல கதவை உடைச்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிருக்க. ஒன்னே வீட்டுல வச்சிருந்த நகை எடுக்கிறதுக்கு, இன்னொன்னு அவளுக்கு கெட்ட பேரை உருவாக்கி இந்த கல்யாணத்தை நிறுத்தி உன் திட்டத்தை நடத்ததுக்காண்டி. ஐயோ நிலன், நீ என்ன லூசா? தியா சொல்லச்சிலே நீயா தான் இருக்கான்னு நான் நினைச்சேன். பரவாயில்ல, அந்த அரவேக்காடை இவன் காப்பாத்திடுவான். அர்ஜுன் அண்ணனுக்கு உன் மேலதான் சந்தேகம் வந்திருக்கு. இதுலயே வந்துகிட்டு போனது நீதான்னு கன்ஃபார்மா தெரியுது. என்ன நிலன், எல்லாத்துக்கும் எனக்கு மேல பழிய போடியா? அர்ஜுனே ஒரு பைத்தியக்காரன். பிரவீன் இல்ல நிலன், அவனே பொண்ணுங்க கிட்ட எல்லாம் ஒழுங்கா சிரிச்சு பேசியும் யார்கிட்டயும் சிரிச்சு பேசியும் நான் கண்டதில்ல. அவன் என் மேல பழி தூக்கி போட்டான்னு சொல்லிட்டு நீயே நம்பிய? யார பத்தி யார்கிட்ட பேசியன்னு தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு பேசு. பிரவீன், நீ பேசியது என் அண்ணனை பத்தி. ரெஃப்ல 4 இழுத்தேன்னு வச்சுக்கான், பொருளுக்கு இல்ல உடஞ்சு போயிடும். நிலன், நீ என்ன பைத்தியமா? எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. உனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லனா இனிமே அவள்கிட்ட நீ பேசுறது கூட ட்ரை பண்ணக்கூடாது, புரியுதா? நிலன், நான் தப்பே செய்யாம நீ இப்படி பேசினா நான் எப்படி இதை ஏத்துக்க முடியும்? பிரவீன், நான் நினைச்சா உன்னை இப்பயே போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்க முடியும். கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இந்த விஷயத்த பெருசு பண்ணி கல்யாணம் நின்றப்படாதுன்னு நினைக்கேன். அப்படி இல்ல உன்னை கூறு போட்டிருப்பேன். அண்ணே, என்ன அண்ணே சிரிச்சுக்கிட்டே இருக்க? இல்ல சாரா, ஒன்னும் இல்ல, சும்மாதான். என்ன என்னத்துக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னா நானும் சிரிப்பேன்ல. முட்டாள்னு கேள்விப்பட்டிருப்ப. 1ஆம் நம்பர் முட்டாள கண்ணால பாத்துருக்கியா? முட்டாளா? ஆமா, நம்ம வீட்டுக்கு வரப்போகுதுல. புரியல அண்ணே. ஒன்னில் சொந்த புத்தி இருக்கணும். இல்லனா யாருன்னா ஏதாவது சொன்னா அதை கேட்டு புரிஞ்சுக்கிட்டு எது நல்லதுன்னு தெரிஞ்சு நடந்துக்க தெரியணும். உன்னை யாருக்கிட்டையும் சொல்லாதேன்னு சொன்னா அதுல எதுனா காரணம் இருக்கும். சுத்தி யாரெல்லாம் நிக்கியா அப்படி இப்படின்னு கொஞ்சமாவது தெரிஞ்சுக்க கூடிய மண்டை வேணும். ஒண்ணுமே இல்லாம தனக்கு தானே குண்டு வெட்டி மாட்டிக்கிட்ட ஒரு முட்டாள பத்தி தெரியுமா? யார பத்தினே சொல்லிய? வரப்போகுது பாரு. ஆனா ஒண்ணு, நடந்த சம்பவத்துல என்டர்டைன்மெண்ட் கன்ஃபார்ம். வெடிக்கச்சுல நமக்கு என்டர்டைன்மெண்ட் தான். இப்படி ஒரு கூடு கெட்ட அடிமுட்டாள என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்ல. தான் வாழ்க்கையில தானே மண்ணவாரி போடியத நான் இப்பதான் தடவை பாக்கேன். என்ன எனக்கு புரியவே இல்ல. இல்லடா, என்னத்தையோ யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். கரெக்ட் டைம்ல நீ வந்தியா, சரி உனக்கிட்ட சொல்லிச்சிருக்கலான்னு சும்மா பேசேன். நிலன் எங்க போயிட்ட? ஒண்ணும் இல்ல, அங்க நடந்தது கண்டியா? எங்க? அதான் யாரோ ஒருத்தன் வீட்டுக்கு வந்தான்னு சொன்ன பத்தியா? இதை யார்கிட்டயும் இனிமே சொல்ல வேண்டாம். இதேதான் அர்ஜுனன் சொன்னாரு. அதேதான் நானும் சொல்லேன். ஓகே. நிலன், நான் வரச்சல தோடு மீன் இருக்கலாம். தோடா? ஆமாண்டா, தோடு மீன். ஆமா, அது கடையில இருந்து ஒத்தையில வந்தனா அதான் வாங்கல. இனிமே அம்மம்மா கிட்ட போய் வாங்கிட்டு வந்து ஃப்ரை பண்ணி கேட்க போறேன். கல்யாணத்துக்கு முந்தி அம்மம்மா கையால நிறைய சாப்பிடணும் போல இருக்கு. இந்த தோட மீன் பைத்தியம் உன்னை விட்டு போவே போவாதுல. கன்னியாகுமரிடா. நீ போ. அண்ணா நீ பேசிக்கிட்டு இருக்காவ, நீ அத பார்த்தா சிரிக்க? இல்ல தோட மீன நினைச்சேன். தோடு மீனா? இல்ல தான் தலையில தானே மண்ணை வாரி போட்டுக்கிட்டு. ஆனா ஒண்ணு சாரா, இனிமே வீட்ல என்டர்டைன்மெண்ட் கன்ஃபார்ம். மாமியார் மருமகள் கொடுமை சண்டையை நல்லாவே பாக்கலாம்.